ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வின் ஹோம் ஸ்டடி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 10th ஓல்டு தமிழோட நூல் குறிப்பு மற்றும் ஆசிரியர் குறிப்பு தான் இந்த ஒரே வீடியோவில் ஃபுல்லாக முடிக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு மாணிக்க வாசகர் சைவ சமயக்குறவர் நால்வருள் ஒருவர். இவர் வந்து திருவாதூரில் பிறந்தார். இந்த ஊர் வந்து மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது. மாணிக்க வாசகர் வந்து அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார். அந்த பாண்டியனுக்காக குதிரை வாங்க போனப்போ திருப்பெருந்துறை இறைவன் அருளால் வந்து ஆட்கொள்ளப்பட்டார். அந்த இறைவனை மெய்யுருக பாடி கசிந்து கண்ணீர் மல்க அழுது தொழுதார். அதனால தான் மாணிக்க வாசகரை வந்து அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவாசகமும் திருக்கோவையும் இவர் எழுதினது. இவர் எழுப்பிய கோயில் வந்து இப்போ வந்து ஆவுடையார் கோயில்னு வழங்கப்படுற திருப்பெருந்துறையில் வந்து இருக்குது. அது எங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. இவரோட காலம் வந்து 9ஆம் நூற்றாண்டு. நெக்ஸ்ட்டு நூற்குறிப்பு. சைவ திருமுறைகள் 12ல் 8வது திருமுறை வந்து திருவாசகமும் திருக்கோவையாரும். திருவாசகத்தில் மொத்தம் 658 பாடல்கள் வந்து இருக்குது. திருவாசகம் வந்து கல் நெஞ்சையும் கசிந்துர செய்யுது. அதனால தான் திருவாசகத்திற்கு உருகார், உருவாசத்திற்கும் உருகார் அப்படின்ற தொடர் வந்து வந்துச்சு. திருவாசகத்தின் சிறப்பை உணர்ந்த ஜியு போப் வந்து இதை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். திருவாசகத்தில் திருச்சதகத்தின் முதற் பாடல் தான் நம்மளோட பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. அது வந்து மெய்தான் அரும்பி விதிர் விதித்து அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். திரு என்பது நூலோட சிறப்பை உணர்த்த வந்து அடைமொழியாக இருந்தது. சதகம்ங்கிறது வந்து 100 பாடல்களை கொண்ட நூலை வந்து குறிக்குது. நெக்ஸ்ட்டு ஆசிரியர் குறிப்பு. திருவள்ளுவர் பற்றி. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். தமிழுலகம் இவர் வந்து முதற் பாவலர், தெய்வப்புலவர், சென்னா போதார், பொய்யில் புலவர், பெருநாவலர் முதலிய பெயர்களால் வந்து போற்றுகிறது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற வந்து பொதுநெறி காட்டியவர் தான் வந்து திருவள்ளுவர். இவரோட காலம் வந்து கிமு 31 அப்படின்னு வந்து அறிஞர்களால் வந்து உறுதி செய்யப்பட்டு திருவள்ளுவர் ஆண்டு வந்து கணக்கிடப்படுது. தமிழக அரசு வந்து தை திங்கள் 2ஆம் நாளை தான் திருவள்ளுவர் நாளாக வந்து அறிவித்து கொண்டாடி வருகிறது அப்படின்னு. நெக்ஸ்ட்டு நூற்குறிப்பு. திரு கூட்டல் குறள் தான் வந்து திருக்குறள். மேன்மையான கருத்துக்களை வந்து குறள் வெண்பாக்களால் கூறும் நூல், அதனால் திருக்குறள் அப்படின்னு வந்து பெயர் வந்துச்சு. இது வந்து ஈரடிகளில் வந்து இயற்றப்பட்டிருந்தாலும் விரிவான பொருளை வந்து தருது. இந்த நூல் வந்து நாடு, மொழி, இனம், மதம், காலம் ஆகியவற்றெல்லாம் கடந்து நிற்கிறது. அதனால தான் இது வந்து உலக பொதுமறை அப்படின்னு வந்து போற்றப்படுது. திருக்குறள் வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இது வந்து அறம், பொருள், இன்பம் அப்படின்ற வந்து முப்பால் பகுப்பை வந்து கொண்டது. 9 இயல்களையும் 133 வந்து அதிகாரங்களையும் 1330 குறள்களையும் கொண்டு விளங்குகிறது. ஆங்கிலம், கிரேக்கம், லத்தீன் போன்ற உலக மொழிகளில் பலவற்றில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. திருக்குறளுக்கு பல பேர் வந்து உரை எழுதியிருக்காங்க. தமிழ் சான்றோர் வந்து பலரால் இயற்றப்பட்ட திருவள்ளுவ மாலை வந்து திருக்குறளின் பெருமைகளை வந்து போற்றி புகழ்கிறது. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னும், இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்றும் பாவேந்தர் பாரதிதாசன் வந்து திருக்குறள் வந்து போற்றி புகழ்ந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு ஏலாதி. ஆசிரியர் குறிப்பு. ஏலாதி இயற்றியவர் கனிமேதாவியர். இவருக்கு கனிமேதையர் அப்படின்னும் மற்றொரு பேர் இருக்குது. இவர் வந்து சமண சமயத்தை வந்து சேர்ந்தவர். இவர் வந்து சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை வந்து ஏலாதியில் வலியுறுத்தி கூறுறாரு. இவரோட காலம் வந்து கிபி 5ஆம் நூற்றாண்டு. இவர் வந்து திணைமாலை 150 அப்படிங்கிற நூலையும் இயற்றியிருக்காரு. நூற்குறிப்பு. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் ஏலாதி. இந்த நூல் வந்து சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களை வந்து கொண்டது. 4 அடிகளில் வந்து 6 அறக்கருத்துக்களை வந்து இந்த நூல் வந்து கூறுது. இந்த நூல் வந்து தமிழருக்கு அருமருந்து போன்றதுன்னு சொல்கிறாங்க. ஏலம் அப்படிங்கிற வந்து மருந்து பொருளை முதன்மையாக கொண்டு லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகியவற்றால் ஆன மருந்து பொருட்களுக்கு தான் ஏலாதி அப்படிங்கிறது வந்து பேர். இந்த மருந்து வந்து உண்ணுபவரோட உடற்பிணியை போக்கும். அது மாதிரி இந்த நூலின் நற்கருத்துக்கள் வந்து கற்போரின் அறியாமையை வந்து அகற்றும். ஏலாதியிலிருந்து 59வது பாடல் தான் நமக்கு பாடப்பகுதியாக வந்திருக்கும். வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற பாடல். நெக்ஸ்ட்டு இளங்கோவடிகள். இவர் வந்து சேர மரபை சேர்ந்தவர். இளங்கோவடிகளோட தந்தை வந்து இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், தாய் வந்து நற்சோனை. இவங்களோட தமையன் வந்து சேரன் செங்குட்டுவன். இளையவராக இருக்க இளங்கோ வந்து இளங்கோவே நாடாழ்வார் அப்படின்னு வந்து கணியன் கூறிய கருத்தை வந்து பொய்ப்பிக்கும் பொருட்டு இளங்கோ வந்து இளமையிலே துறவு பூண்டு குணவாயிற் கோட்டத்தில் வந்து தங்கியிருப்பார். இளங்கோவடிகள் வந்து அரசியல் வேறுபாடு கருதாதவர், சமய வேறுபாடற்ற துறவி. இவரோட காலம் வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு. இளங்கோவடிகளின் சிறப்புணர்ந்த பாரதியார் வந்து இவரை எப்படி புகழ்கிறார்னா, யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவைப் போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை அப்படின்னு வந்து புகழ்கிறாரு. நூற்குறிப்பு. சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம். கண்ணகியின் சிலம்பால் விளைந்த கதையை வந்து முதன்மையாக கொண்டதுன்றதால சிலப்பதிகாரம்னு வந்துச்சு. சிலப்பதிகாரம் அப்படிங்கிற செந்தமிழ் காப்பியம் வந்து புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் அப்படின்ற 3 பெரும் காண்டங்களையும் 30 காதைகளையும் உடையது. புகார் காண்டம் வந்து 10 காதைகளையும், மதுரை காண்டம் 13 காதைகளையும், வஞ்சி காண்டம் 7 காதைகளையும் கொண்டது. இது வந்து உரையிடட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு வழங்குறாங்க. முதற் காப்பியம்
முத்தமிழ் காப்பியம், குடிமகள் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், நாடக காப்பியம் அப்படின்னு சிலப்பதிகாரத்தை போற்றுறாங்க. நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு பாரதியார் வந்து போற்றாரு. நம் பாடப்பகுதியாகிய வழக்குரை காதை வந்து மதுரை காண்டத்தின் 10வது காதைன்னு சொல்கிறாங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி இதெல்லாம் தமிழில் உள்ள 50 காப்பியங்கள். இதில் முதன்மையானதே சிலப்பதிகாரம் தான். காலத்தாலும் கதை தொடர்பாலும் பாவகையாலும் ஒன்றுபட்ட சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் தான் இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்கிறோம். இசை நாடகமே சிலப்பதிகாரத்தின் உருவம். நெக்ஸ்ட்டு நூல் எழுந்த வரலாறு. சேரன் செங்குட்டுவன் வந்து சீத்தலை சாத்தனாரோடும் இளங்கோவடிகளோடும் மலைவளம் பார்க்க போயிருப்பார். அங்கே வாழ்ந்த மலைவாழ் மக்கள் வந்து வேங்கை மரத்தின் கீழே ஒரு பெண் தெய்வத்தை பார்த்தோன்னு சொல்கிறதுக்கு சாத்தனார் வந்து அந்த பெண்ணோட வரலாற்றை வந்து நான் அறியேன், எனக்கு தெரியும், கோவலன் கண்ணகியோட வரலாறை வந்து சுருக்கமாக அவர் சொல்லியிருப்பார். அதை கேட்ட இளங்கோவடிகள் வந்து இந்த கதையை வந்து சிலப்பதிகாரன்ற பேரில் வந்து நான் இயற்றேன் அப்படின்னு சொல்லவும் சாத்தனார் வந்து அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்படி தான் சிலப்பதிகாரம் உருவாயிற்று. இதோட நூறு பயன் வந்து அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் அப்படின்ற முப்பெரும் உண்மைகளை சிலப்பதிகாரம் உணர்த்துகிறது. நெக்ஸ்ட்டு பாவேந்தர் பாரதிதாசனோட இயற்பெயர் வந்து சுப்ரத்தினம். இவர் 1891 ஏப்ரல் 29 புதுச்சேரியில் வந்து பிறந்திருப்பார். தந்தை கனகசபை, தாய் வந்து லக்குமி. பாரதி மேலே கொண்ட பற்றின் காரணமாக இவரோட பெயரை வந்து பாரதிதாசன் மாற்றிருப்பார். இவர் பாவேந்தர், புரட்சி கவிஞர்ன்ற சிறப்பு பெயரால் வழங்கப்படுறாரு. குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, தமிழ் இயக்கம், பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு இதெல்லாம் இவரோட படைப்புகள். பாரதிதாசன் பரம்பரைங்கிற ஒரு பரம்பரையே இவர் காலத்தில் தான் உருவாச்சு. தமிழக அரசு வந்து பாவேந்தர் படைப்புகளை வந்து நாட்டுடைமையாக்கியிருக்கு. ஆண்டுதோறும் சிறந்த கவிஞர்களுக்கு பாவேந்தர் விருது வழங்கி வருது. திருச்சிராப்பள்ளியில் பாரதிதாசன் பேரில் வந்து யூனிவர்சிட்டியே இருக்குது, பல்கலைக்கழகமே வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு கம்பர். இவர் வந்து தேரெழுந்தூரில் பிறந்தார். இந்த ஊர் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்குது. கம்பரோட தந்தையார் வந்து ஆதித்தன். கம்பர் வந்து 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் வந்து வாழ்ந்தவர். இவர் வந்து திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளல் தான் வந்து ஆதரித்தார். கம்பரோட காலம் வந்து கிபி 12ஆம் நூற்றாண்டு. இவர் வந்து செய்நன்றி மரபா இயல்பினர். தம்மை ஆதரித்த வள்ளல் வந்து சடையப்பர் வந்து 1000 பாடல்களுக்கு ஒரு பாடல் அப்படின்னு வந்து பாடி சிறப்பிச்சிருப்பார். கம்பராமாயணம், சடகோபர் அந்தாதி, ஏறெழுபது, சிலை எழுபது, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம்லாம் இவர் இயற்றிய நூல்கள். ஜெயங்கொண்டார், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி புலவர்லாம் இவர் காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் தான். கம்பர் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும், விருத்தமேனும் ஒன்பாவிற்கு உயர்கம்பன், கல்வியில் பெரியவர் கம்பன் என்ற தொடரால் வந்து கம்பனோட பெருமையை வந்து அறியலாம். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் அப்படின்னு சொல்லி பாரதியாரும் கம்பரை வந்து புகழ்ந்து பாடியிருப்பார். நெக்ஸ்ட்டு நூற்குறிப்பு. ராமனது வரலாற்றை கூறும் நூல் வந்து ராமாயணம்னு சொல்லப்பட்டது. வான்மீகி முனிவர் வந்து வடமொழியில் எழுதிய ராமாயணத்தை தழுவி கம்பர் வந்து அதை தமிழில் வந்து இயற்றியிருப்பார். கம்பர் இயற்றிய ராமாயணம் வந்து கம்பராமாயணம் எனப்பட்டது. கம்பர் வந்து இந்த நூலுக்கு இட்ட பெயர் வந்து ராமாவதாரம். கம்பராமாயணம் பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் அப்படின்ற 6 காண்டங்களை வந்து கொண்டது. காண்டம் என்பது பெரும்பிரிவையும் படலம்ங்கிறது அதோட உட்பிரிவையும் குறிக்குது. தமிழ் இலக்கியத்தில் காப்பிய வளர்ச்சி வந்து கம்பர் படைப்பாளர் தான் வந்து உச்சநிலை அடைஞ்சுது. இந்த நூலின் சிறப்பை கருதியும் தான் திருக்குறளின் பெருமை கருதியும் தான் இந்த 2 நூல்களையும் சேர்த்து தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பராமாயணம் வந்து பெருங்காப்பியத்திற்குரிய இலக்கணங்களை வந்து முழுமையாக பெற்றுள்ளது. பொருள், அணி, நடை ஆகியவற்றால் சிறந்தது. கற்போருக்கு இனிமை தரும் கவிச்சுவை நிறைந்தது. சொற்சுவையும் பொருட்சுவையும் தமிழ் பண்பாடும் மிளிர்ந்துள்ளது. கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் 2ஆம் காண்டமாகும். இதில் வந்து 13 படலங்கள் இருக்குது. நம் பாடப்பகுதியான குகப்படலம் வந்து 7வது படலம். இந்த பகுதி வந்து கங்கை படலம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மிலை அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர்தால் மிலைக்கிழா நல்வேட்டனார் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. இவர் வந்து 5 திணைகளை பற்றியும் பாடல் வந்து இயற்றியிருக்காரு. இவர் பாடியதா நற்றிணையில் 4 பாடலும், குறுந்தொகையில் 1 மொத்தம் 5 பாடல் இருக்குது. இவர் வந்து சங்க காலத்தவர். நூற்குறிப்பு. 10 பாட்டும் 8 தொகையும் சங்க நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 8 தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து எண்ணப்படுறதால நல் அப்படிங்கிற அடைமொழி கொடுத்து போற்றப்படுவதும் நற்றிணை தான். இது வந்து அகத்திணை நூல். நற்றிணை வந்து பல்வேறு காலங்களில் புலவர் பலரால் பாடப்பட்ட பாடல்களை கொண்ட தொகுப்பு நூல்னு சொல்கிறாங்க. ஓரறிவு உயிர்களையும் விரும்பும் உயரிய பண்பு, விருந்தோம்பல், அறவழியில் பொருளீட்டல் முதலிய தமிழர்த்தம் உயர் பண்புகளை தெள்ள தெளிவாக வந்து எடுத்து ஏம்புற நூல் தான் இது. இதில் வந்து 5 திணைக்குமான பாடல்கள் வந்து இருக்குது. இதில் உள்ள பாடல்கள் வந்து 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் கொண்டது. இந்த பாடலை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. நற்றிணை பாடல்கள் மொத்தம் 400. இதை பாடினவங்க வந்து 275 பேர். நம் பாடப்பகுதி நற்றிணையில் உள்ள 210வது பாடல் தான் கொடுத்துருக்காங்க. அரிகால் மாறிய அங்கன் அகல்வயல் அப்படின்னு ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு புறநானூற்று பாடல். இதோட ஆசிரியர் வந்து கண்ணகனார். இவர் வந்து கோப்பெருஞ்சோழனோட அவைக்கள புலவர்களில் ஒருவர். கோப்பெருஞ்சோழன் வந்து வடக்கிருந்த பொழுது பிசிராந்தையாரோட வருகைக்காக காத்திருந்தானா. அப்பொழுது அவருடன் கூட இருந்தவர் வந்து யாருன்னா கண்ணகனார். அவர் உயிர் துறந்த பொழுது
மிகவும் வருந்திய கண்ணகனார் வந்து இந்த பாடலை வந்து பாடியிருக்காரு. நூற்குறிப்பு: எட்டுத்தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு. இது புறப்பொருள் பற்றிய 400 பாடல்களை வந்து கொண்டது. இந்த நூல் வந்து சங்ககால மக்களோட வாழ்க்கை நிலை, மன்னர்களோட வீரம், புகழ், கொடை, வெற்றிகள் பற்றிய பல்வேறு செய்திகளை வந்து கூறுகிறது. தமிழரின் வரலாற்று அறியவும் பண்பாட்டு உயர்வை வந்து உணரவும் பெரிதும் உதவுகிறது. நம் பாடப்பகுதியில் 218வது பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பொன்னும் துகிரும் முத்தும் மணியா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற பாடல். நெக்ஸ்ட்டு பெரிய புராணம். பெரிய புராணத்தை அருளியவர் சேக்கிழார். இவர் தற்போதைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள குன்றத்தூரில் தான் பிறந்தார். இவரோட இயற்பெயர் வந்து அருண்மொழித்தேவர். இவர் வந்து அனபய சோழனிடம் தலைமை அமைச்சராக திகழ்ந்தார். இவர் வந்து உத்தம சோழ பல்லவன் அப்படின்னும் பட்டம் பெற்றவர். இவர் வந்து தெய்வ சேக்கிழார் அப்படின்னும் தொண்டர் சீர் புறவுவார் அப்படின்னும் போற்றாங்க. இவரோட காலம் வந்து கிபி 12ஆம் நூற்றாண்டு. நூற்குறிப்பு: தனியடியார் 63 பேரும் தொகையடியார் 9 பேரும் ஆக மொத்தம் 72 சிவனடியார் வந்து மொத்தம் சொல்கிறாங்க. அந்த அடியார்களோட வரலாறை வந்து கூறுவதால் பெருமை பெற்ற புராணம் அப்படின்னு சொல்லி பொருளில் வரதால் பெரிய புராணம் அப்படின்னு பெயர் வந்துச்சு. இந்த நூலுக்கு சேக்கிழார் இட்ட பெயர் வந்து திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தில்லை நடராச பெருமான் உலகலாம் என அடியெடுத்து கொடுத்து பாடப்பெற்றதெனவும் சொல்கிறாங்க. இவரோட பாடல்கள் அனைத்தும் தெய்வ மனம் கமழும் தன்மையுடையதால் தான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனர் வந்து பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமானை வந்து புகழ்ந்திருக்காரு. உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் அப்படின்னு சொல்லி திருவிக்காவும் புகழ்ந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு தூது. இது 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. கலிவெண்பாவில் இயற்றப்பட்டது. உயர்திணை பொருளையோ அகிரிணை பொருளையோ தூது அனுப்புவதாக பாடப்படுவது தான் தூது இலக்கியம். மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண்ணொருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியை தூது விடுவதாக பொருள் அமைந்ததால் தமிழோட தூதுன்னு வந்துச்சு. இதை இயற்றியவர் பெயர் வந்து அறிய இயலவில்லை. நெக்ஸ்ட்டு திருநாவுக்கரசர் திருவாமூரில் பிறந்தார். பெற்றோர் வந்து புகழனார், மாதனியார். இவரோட தமக்கையார் வந்து திலகவதியார். திருநாவுக்கரசருக்கு பெற்றோர் வந்து இட்ட பெயர் வந்து மருநீக்கியார். இவருக்கு வந்து தர்மசேனர், அப்பர், வாகீசர் அப்படிங்கிற வேறு பெயர்களும் இருக்குது. இவரது நெறி வந்து தொண்டு நெறி. சைவ அடியார்களை நாயன்மார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்கள் 63 பேர் இருக்காங்க. சைவ சமயக்குறவர் வந்து 4 பேரில் ஒருத்தவர் தான் திருநாவுக்கரசர். இவரோட பாடல்கள் வந்து தேவாரம் என போற்றப்படுது. இவர் வந்து தாண்டகம் பாடுவதில் வல்லவர் அப்படிங்கிறதால தாண்டகவேந்தர் அப்படின்னு இவர் வந்து அழைக்கிறாங்க. இவரோட காலம் வந்து கிபி 7ஆம் நூற்றாண்டு. திருவாமூர் வந்து கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடித்திருக்கு. நூற்குறிப்பு: தேவாரம் அப்படிங்கிற சொல்ல வந்து பிரிக்கிறப்போ தேக்கூட்டல் வாரம் அப்படின்னு பிரிகிறப்போ தெய்வத்தன்மையை உடைய இசைப்பாடல்கள் அப்படின்னும், தேக்கூட்டல் ஆரம் அப்படின்னு வந்து பிரியும்போது தெய்வத்திற்கு சூட்டப்பெற்ற பாமாலை அப்படின்னு பொருள் தருது. சைவ திருமுறைகள் 12ல் முதல் 7ம் மூவர் தேவாரம்னு அழைக்கப்படுது. திருநாவுக்கரசர் பாடி அருளிய பாடல்கள் வந்து 4, 5, 6வது திருமுறைகள். நமக்கு பாடமாக அமைந்துள்ள பாடல் வந்து திருநாவுக்கரசர் அருளிய 6வது திருமுறை. நெக்ஸ்ட்டு சீராப்புராணம். இதை இயற்றியவர் வந்து உமறுப்புலவர். இவர் எட்டயபுரம் கடிகை முத்துப்புலவரோட மாணவர். அப்துல் காதிர் மரைக்காயர் அப்படிங்கிற வள்ளல் சீதக்காதியோட வேண்டுகோள் வண்ணம் தான் உமறுப்புலவர் சீராப்புராணம் எழுத தொடங்கியிருப்பார். நூல் முடிக்கிறதுக்கு முன்னாடி சீதக்காதி வந்து இறந்துடுறதால அவருக்கு அப்புறம் அபுல் காசிம் அப்படிங்கிற வள்ளல் வந்து உதவியோட சீராப்புராணம் நிறைவுற்றிருந்தது. உமறுப்புலவர் வந்து வள்ளல் பெருமக்களை வந்து நூலில் பல இடங்களில் வந்து நினைவு கூர்ந்து போற்றியிருப்பார். இவர் வந்து 80 பாக்களால் ஆகிய முதுமொழி மாலை அப்படிங்கிற நூலையும் படைச்சிருக்காரு. இவரோட காலம் வந்து 17ஆம் நூற்றாண்டு. நூற்குறிப்பு: இறைவனின் திருத்தூதர் நபிகள் நாயகத்தின் சீரிய வரலாற்றை வந்து எடுத்தியமும் இனிய நூல் தான் சீராப்புராணம். சீரா அப்படின்னா வாழ்க்கை, புராணம்ங்கிறது வரலாறு அப்படின்னு பொருள்படுது. இந்த நூல் வந்து விலாதத்து காண்டம், நிபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம் அப்படிங்கிற 3 பிரிவுகளை வந்து கொண்டது. 5027 விருத்தப்பாக்களால் ஆனது. பாடப்பகுதி விலாதத்து காண்டத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நல்லந்துவனார் சங்க காலத்தவர். இவரை பற்றிய குறிப்புகள் எதுவுமே கிடைக்கல. இவர் வந்து நெய்தல் களியில் 33 பாடல்கள் வந்து பாடியிருக்காரு. கலித்தொகையை தொகுத்தவரும் இவர் தான். நூற்குறிப்பு: 8 தொகையும் 10 பாட்டும் சங்க இலக்கியங்கள். 8 தொகையில் ஒன்றான கலித்தொகை கலிப்பாக்களால் அமைந்தது. இது நாடக பாங்கில் அமைந்துள்ளது. இசையோடு பாடுவதற்கேற்றது. கலித்தொகையில் கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து 150 பாடல்கள் வந்து உள்ளன. கலித்தொகை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்னும் 5 பிரிவுகளை வந்து உடையது. கலிப்பா வந்து துள்ளல் ஓசையை கொண்டது. நமக்கு பாடமாக அமைந்துள்ள பகுதி வந்து நெய்தற்களி. இதை இயற்றியர் வந்து நல்லந்துவனார். இப்பாடல்களை வந்து படிக்கும் பொழுது கருத்தாழமும் ஓசை இன்பமும் நம் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும். அதனால் இதை வந்து தமிழ் சான்றோர் வந்து கற்றறிந்தோர் ஏத்தும் களி அப்படின்னு வந்து சிறப்பித்து கூறுறாங்க. நெக்ஸ்ட்டு கலம்பகம். தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு இந்நூலை வழங்கியவரின் பெயரும் ஊரும் வந்து அறியப்படவில்லை. ஆசிரியர் பெயர் யாருன்னு தெரியல. நந்திவர்மனோட பெருமையை போற்றும் நூலாக இது வந்து திகழ்கிறது. பல்லவ மன்னன் 3ஆம் நந்திவர்மனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது தான் கலம்பகம். அதனால் நந்தி கலம்பகம் அப்படின்னு அந்த பெயர் வந்துச்சு. இந்நூலின் காலம் வந்து 9ஆம் நூற்றாண்டு. கலம்பக நூல்கள்லேயே வந்து இதுதான் வந்து முதல் நூல்.
கலம்பகம் என்பது 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. பல வகை பொருள்களை பற்றி பல வகை பாடல்களை கலந்து இயற்றப்பெறும் நூல் தான் கலம்பகம். களம் கூட்டல் பகம் அப்படிங்கும்போது கலம்பகம் அப்படின்னு சேர்ந்தது. களம்னா 12, பகம்னா அதில் பாதி 6. 18 உறுப்புகளை கொண்டதால் இந்த பெயர் வந்துச்சு. அந்த 18 உறுப்புகள் எதுனா புய வகுப்பு, அம்மானை, கார், ஊசல், இரங்கல், மரம், தழை, தவம், சித்து, பான், கைக்கிளை, தூது, வண்டு, குரம், காலம், மாதங்கி, களி, சம்பிரதம். இது எல்லாம் தான் சேர்ந்தது கலம்பகம் அப்படின்னு பெயர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கேரள மாநிலத்தில் உள்ள திருவஞ்சை களத்தில் பிறந்தவர் தான் குலசேகர ஆழ்வார். ராமபிரானிடம் பக்தி மிகுதியாக வாய்க்கப்பெற்ற காரணத்தால் தான் இவர் குலசேகர பெருமாள் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவர் 12 ஆழ்வார்களில் ஒருவர். இவர் அருளிய பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஒன்று. இதில் 105 பாசுரங்கள் இருக்குது. இவர் வடமொழி தென்மொழி இரண்டிலுமே வல்லவர். குலசேகரர் தமிழில் பெருமாள் திருமொழியையும் வடமொழியில் முகுந்த மாலை அப்படிங்கிற நூலையும் ஏற்றிருக்காரு. குலசேகரர் அதாவது ஸ்ரீரங்கத்தோட 3வது மதிலை கட்டியதால் அதற்கு குலசேகரன் வீதி அப்படின்ன பெயரும் இன்ன வரைக்கும் வழங்கி வருது. இவரோட காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு. நூற்குறிப்பு: தமிழகத்தின் பழம்பெரும் சமயங்களில் ஒன்று வைணவம். வைணவம் திருமாலை முழுமுதற் கடவுளாக கொண்டு போற்றுது. 12 ஆழ்வார்கள் பாடி அருளிய தேனினும் இனிய தீந்தமிழ் பனுவல் 4000 திவ்ய பிரபந்தம்னு சொல்கிறாங்க. நம் பாடப்பகுதி குலசேகர ஆழ்வார் பாடிய பெருமாள் திருமொழியோட முதலாயிரத்தில் உள்ளது. நெக்ஸ்ட்டு சாலை இளந்திரையன். இவரோட பெற்றோர் ராமையா, அன்னலட்சுமி. இவர் பிறந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சாலை நயினார் பள்ளிவாசல். டெல்லி யூனிவர்சிட்டியில் தமிழ்துறை விரிவுரையாளராகவும் தமிழ்துறை தலைவராகவும் இருந்திருக்காரு. உலக தமிழ் ஆராய்ச்சி கழகம், இந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றம், தில்லி தமிழ் எழுத்தாளர் சங்கம், உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம்லாம் தோன்ற காரணமாக இருந்திருக்காரு. 1991 தமிழக அரசோட பாவேந்தர் விருது வாங்கியிருக்காரு. தம் வாழ்நாள் முழுவதும் தமிழின முன்னேற்றத்திற்கான படைப்புகளை வழங்கி எழுச்சியூட்டியிருக்காரு. இவரோட காலம் 6/9/1930 4/10/1998. நூற்குறிப்பு: பாடப்பகுதியில் வந்துள்ள கவிதை பூத்தது மானுடம் அப்படிங்கிற கவிதை தொகுப்பில் இருக்கு. இவரோட படைப்புகள் புரட்சி முழக்கம், உரைவீச்சு ஆகிய நூல்கள் தமிழக அரசின் சிறந்த நூலுக்கான பரிசுகள்லாம் வாங்கியிருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறீங்க. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி எப்போதும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.